கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆகவே ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு அவன் இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இருதயத்திலே இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். மனதிலே அல்ல, இருதயத்திலே, உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு ஏதோ 10 மெழுகுதிரியை வாங்கி பொருத்தி வைக்கணும் கிடையாது. அல்லது சரீரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை செய்யணும், இதை கழட்டிட்டு அதை மாட்டணும், அதை செஞ்சுட்டு இதை பண்ணணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறீர், உம்மை ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன், வாயினாலே அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக நீர் தண்டிக்கப்பட்டீர், என்னுடைய சாபங்களை சுமந்தீர், என்னுடைய தரித்திரத்தை சுமந்தீர் ஆண்டவரே, என்னுடைய நோய்களை சுமந்தீர் ஆண்டவரே என்று இருதயத்திலே விசுவாசி வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அந்த மனுஷன் ஆவியிலே தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். ஆவியிலே தேவனுடைய குடும்பத்திலே அவன் தேவனுக்கு என்ன செய்கிறான்? பிள்ளையாக பிறக்கிறான். சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் தான் பாருங்க ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகள், ஆசீர்வாதத்துக்கு பங்குதாரர்கள், ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் வாரிசுதாரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லாம் ஆசீர்வாதங்களும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பு என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே பாவத்தை மன்னிப்பார், அக்கிரமங்களை மன்னிப்பார், மீறுதல்களை மன்னிப்பார், புது சிருஷ்டியாய் மாற்றுவார், உங்களை வாழ வைப்பார், எல்லா ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உங்களை நன்மை நாளை நிரப்பி வாழ வைப்பார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக. வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, தரித்திர சாபத்திலிருந்து மீட்பு, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் முதல் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மொத்தம் 5 பகுதிகள் இருக்கிறது இந்த போதனையிலே. அதிலே முதல் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் பகுதி என்னவென்று சொன்னால், நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம், நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம். நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவினாலே பெற்றுக்கொள்கிறோம். தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது, உண்டாகிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக தேவன் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஜனங்களும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.
தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஜனங்களும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஆபிரகாமின் வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம், ஈசாக்கின் வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம். இவருடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர் விளங்க பண்ணினார். தம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர் என்ன செய்தார்? விளங்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை என்ன செய்தார்? அவர் விளங்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்திலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் கூட கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர் விளங்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் அடுத்த வாரத்திலே பார்க்க போகிறோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தாவீதின் வாழ்க்கை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு, எல்லாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே நான் பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று எல்லா காரணங்களும் வைத்து சொல்லுவோம். ஐஸ்வர்யமும் மகிமையும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் யாராலே வருகிறது? உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் சாத்தானாலே வருகிறது என்று சத்திய வேதத்தில் என்ன செய்ய முடியாது, நீங்க வாசிக்க முடியாது. ஐஸ்வர்யமும் கனமும் பிசாசு கொடுக்கிறது கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே என்ன செய்யப்படுகிறது? நமக்கு அருளப்படுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென். ஆகவே ஐஸ்வர்யத்தை பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். நீங்கள் திட்டமாய் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஐஸ்வர்யத்தை பிசாசு என்ன செய்யறான்? கொடுக்குறான் போல, வெள்ளியும் பொண்ணையும் பிசாசு தான் கொடுக்குறான் போல, பிசாசு தான் வச்சிருக்கிறான் போலன்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதலாவது நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், ஐஸ்வர்யம் சாத்தாண்ட கிடையவே கிடையாது. வெள்ளியும் பொண்ணு சாத்தாண்ட கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யம் கத்தட்ட தான் இருக்குது, வெள்ளியும் பொண்ணு கத்தட்ட தான் இருக்குது. அதை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முதல் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே உங்களுக்கு வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே உங்களுக்கு வருகிறது. எது வருது? ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே உங்களுக்கு என்ன செய்கிறது? ஐஸ்வர்யம் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஊரில் இருக்கவங்க பூரா என்ன செய்வேன்? நமக்கு மரியாதை கொடுத்துருவேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குனாவே ஆட்டோமேட்டிக்காக ஊரில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஒன்றுமே இல்லாத ஆளை என்ன செய்ய மாட்டாங்க. அவர் நிறைய படிச்சிருந்தாலும், நிறைய அறிவாளியாக இருந்தாலும், பெரிய புத்திமானாக இருந்தாலும், பெரிய தத்துவ மேதையாக இருந்தாலும், ஒன்றுமே இல்லாட்டினா என்ன செய்ய மாட்டாங்க யாருமே. கவனிங்க, சத்திய வேதத்தை கவனிங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தத்துவம் வச்சுக்கிட்டு திடுறாங்க. தரித்திரத்தில் வாழ்றதான் பிரதர் மேன்மையான அனுபவம், தரித்திரத்தில் வாழ்றதான் பிரதர் கர்த்தருக்கு பிரியமான காரியம், தரித்திரத்தில் வாழ்ந்தான் பிரதர் கர்த்தர் பரலோகத்தில் பெரிய மாட மாளிகை கோபுரத்தில் தருவார். கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் என்னாலதான் இந்த பூமிக்கு உனக்கு வருது, பூமிக்கு வருது உனக்கு. வாங்கிக்க, விசுவாசத்தில் வாங்கிக்க, விசுவாசத்தில் எடுத்துக்க, வேணான்னு சொல்லிடாத, தரித்திரத்தில் வாழ்ந்துடாத, கடனுக்குள்ள வாழ்ந்துடாத, ஏழ்மையில வாழ்ந்துடாத. ஆமென். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் வாழ் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே தேவன் எதை விரும்புகிறார்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தான் கர்த்தர் பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்களை அவர் ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே கர்த்தர் இன்னார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. தேவன் யார்? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிறவர். ஆமென். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிறவர் தான் யாரு? தேவன். நம்மகிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை கனத்தை பிடிக்கிறவர் கிடையாது. அவரு நம்மகிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை கனத்தை என்ன செய்யறவர்? அவர் எடுத்துக்கிறவர் கிடையாது. ஐஸ்வர்யத்தின் கனத்தை அவரே என்ன செய்யறார்? நமக்கு தருகிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே மதிப்போடு மரியாதையோடு கனத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் நம்மளை கேலி பண்ணுவாங்க பிரதர், எல்லாரும் நம்மளை கிண்டடிப்பாங்க பிரதர், நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டே போக வேண்டியதா, இது பிசாசுடைய உலகம், எல்லாரும் நம்மளை என்ன செய்வாங்க? கேலி பண்ணத்தான். எந்த பைபிளில் போட்டிருக்குது எல்லாரும் நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்கன்னு? ஐஸ்வர்யமும் கனமும் மதிப்பும் மரியாதையும் கர்த்தராலே எனக்கு வருகிறது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமி ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உங்களை பார்த்து பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்கே தவிர உங்களை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, நக்கல் அடிப்பாங்க, ஒரு மாதிரி இலக்காரமாக பார்ப்பாங்க, அற்பமாக பார்ப்பாங்க, மட்டமாக பார்ப்பாங்க, அப்படிலாம் பைபிளில் போடலை. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென். வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4வது வசனம் வரைக்கும். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவருண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சபதரித்தேன். பின்னும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளில் சுவர்களில் மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாகிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும், சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். விளக்கம் தேவையில்லை நினைக்கிறேன். தாவீது ராஜாவுக்கு வயசாயிருச்சு. 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருக்கிறாரு. முதல்ல 7.5 வருஷம், அப்புறம் இங்கிட்டு இருக்கிறாரு. வயசாயிருச்சு, மரிக்கிற தருவாயில் இருக்கிறாரு. இதுக்கு பிறகு சிம்மாசனத்தில் ஆட்கள் வந்து அங்கே அமரணும். அதனால் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? சாலமோனை தெரிந்து கொண்டார். தாவீதோடைய மகன் குமாரன் சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனவே சபையார் எல்லாரையும் அழைத்து அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார். சிங்காசனத்தில் தாவீது உட்கார்ந்திருக்கிறார். இப்போ சபையார் எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதைத்தான் இங்கே நான் வாசித்தோம். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயம், சபை, சர்ச்சு கட்டப்பட வேண்டும். எனவே சர்ச்சு கட்டப்படுவதற்காக நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? இவ்வளவுத்தை நான் கொடுக்கிறேன் என்று அவன் சேமித்து வைத்ததை, அவன் சம்பாதித்து வைத்ததை எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க?
வைக்கிறான். வைத்து விட்டு அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் இங்கே என்ன சொல்லுகிறான்? தாவீது என்ன சொல்லுகிறான்? தேவனுடைய ஆலயத்துக்கென்று சவதரித்தேன். இப்படிப்பட்ட மனுஷன் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக சம்பாதிப்பாங்க, தன்னுடைய சந்ததியார் நல்லா இருக்கிறதுக்காக சம்பாதிச்சு வைப்பாங்க. ஆனா ஆலயத்துக்காக சம்பாதிக்கிற ஆளுங்க பார்த்துருக்கிறீங்களா? சர்ச்சு கட்டுறதுக்காகவே நான் சம்பாதிக்க போறேன், ஊழியத்துக்காகவே நான் கொடுக்க போறேன், ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்காகவே நான் வேலைக்கு போறேன், அதுக்காகவே நான் சம்பாதிக்க போறேன், அதுக்காகவே நான் சேர்த்து வைக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆளுங்க நீங்க பார்த்துருக்கிறீங்களா? தாவீதை பாருங்கள், இங்கே சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், தாவீதின் இருதயத்துக்கு பிரியமானவன், தாவீதின் இருதயத்துக்கு உகந்தவனாயிருக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்துக்கென்று சவதரித்தேன், சம்பாதித்தேன் என்று. அதாவது சம்பாதிக்கும் போதே இந்த 40 வருஷ காலத்தில் 50 வருஷ காலத்தில் அவன் சம்பாதிக்கும் போதே தேவனுடைய ஆலயத்துக்கென்று ஒரு பங்கை எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்தானா. ஒரு பங்கை எடுத்து சர்ச்சுக்கு நான் கொடுக்க போறேன், ஆலயத்துக்கு கொடுக்க போறேன், ஆலயம் கட்டப்பட போகிறது, பெரிய ஒரு ஆலயம் எழும்ப போகிறது, அது ராஜாவுக்கு கட்டும் அரண்மனை, அது ராஜாவுக்கு கட்டும் அரண்மனை. ராஜாவுக்கு கட்டக்கூடிய ஒரு ஓலை குடிசை கிடையாது, ஒரு சின்ன ஒரு தட்டியில மறைச்ச ஒரு குடிசை கிடையாது, ராஜாவுக்கு கட்டும் அரண்மனை. அதனால அந்த அரண்மனை கட்டுவதற்கு ராஜா குடியிருக்க ராஜாதி ராஜாவாகி கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் கொடுக்க போறேன்னு சொல்லி அவன் தீர்மானித்து திட்டமிட்டு ஆரம்ப நாட்கள்ல இருந்து ஒரு பங்கை எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்தானா. தசம பாகத்தை எடுத்து கொடுக்கறத போலவே, ஊழியத்துக்கு கொடுக்கறத போலவே ஒரு பங்கை எடுத்து பல வருஷங்களா ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்தானா. அதெல்லாம் இப்ப கொண்டு வந்து வைக்கிறாங்க. என் தேவனுடைய ஆலயத்தின் மேலே நான் வைத்த வாஞ்சையினாலே. ஆமென். நான் என்ன செய்யறேன்? கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட தரமுள்ள ஆட்கள் பாருங்க. ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்பதை கவனியுங்கள். ஏன் ஆசீர்வதித்த மனுஷனையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு கேள்வி கிறிஸ்தவ மக்களுடைய மனதிலே அப்படி குடைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இவ்வளவு வருஷம் சபைக்கு வர்றோம், நமக்கு பின்னால சபைக்கு வந்தவங்க அவங்க எங்கேயே போயிட்டாங்க, ஏன், என்ன காரணம்? மனது குடையுது, மனது குடையுது. இவங்க கர்த்தருக்குன்னு 10 ரூபா கொடுக்கறதுக்கு குடலே பிடிஞ்சு எரிகிற மாதிரி இருக்குது இவங்களுக்கு. அவங்க லட்சக்கணக்கில் தூக்கி எரிஞ்சு பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கா லட்சக்கணக்கில் நான் கொடுக்க போறேன், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், எனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர் தான் முக்கியம், எனக்காக சிலுவையில் தொங்கின கர்த்தர் தான் முக்கியம், நான் ₹1,00,000 கொடுத்தனா கோடி ரூபாய் கொடுக்கறது கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவங்க மைண்ட் எப்படி இருக்குது, இவங்க மைண்ட் எப்படி இருக்குது பாருங்க. இவங்க 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு, அந்த கிழிஞ்ச 10 ரூபாய் தூக்கி போறதுக்கு 1000 திட்டம் ஓடுது மண்டைக்குள்ள. தூக்கம் வர மாட்டேங்குது. கொடுக்கலாமா வேணாமா, எதுக்கு 10 ரூபாய் கொடுத்துக்கிட்டு, ஏன் 3 ரூபாய் கொடுத்தா போதாதா, ஏன் 5 ரூபாய் கொடுத்தா போதாதா? வருஷம் முடிஞ்சு போச்சு, 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசனையில வருஷம் முடிஞ்சு போச்சு. இவங்க அள்ளி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் மேல வச்ச வாஞ்ச, கர்த்தர் மேல வச்ச இந்த பிரியம், ஆலயத்துக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி அதுக்காகவே நான் சம்பாதிக்க போறேன், அதுக்காகவே நான் வேலைக்கு போறேன். எப்படிப்பட்ட ஒரு இருதயம், எப்படி ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை கவனியுங்கள், எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை கவனியுங்கள். சிலருக்கு அப்படியே மண்டை பீய ஆரம்பிக்குது. என்னடா ஆசீர்வதிச்சவங்களே கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு, நம்மளை கர்த்தர் உள்ள விட்டுட்டாரோ? விடலாம் இல்ல. அவங்க இருதயம் எப்படி இருக்குது, நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. அவங்க மைண்ட் எப்படி இருக்குது, நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்றத கவனிங்க. ஆமே. கர்த்தரா கண்ணை மூடிட்டு உடனே அள்ளி செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆளா இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். இல்லை கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு 1000 யோசனை யோசிக்கிறீங்களா? தசமபாகம் கொடுக்கறதுக்கு இப்படி யோசனை யோசிச்சுட்டு இருக்கிறோமா? தசமபாகம் கொடுக்கறதுக்கு இப்படி யோசனை யோசித்தோம்னா அப்புறம் அடிஷனலா கர்த்தர் கேட்கும் போது எப்படி கொடுக்க போறோம்? எழுதப்பட்டிருக்கு 3000 தாளந்து பொன், 7000 தாளந்து வெள்ளி, பாக்ஸ் பெட்டி பெட்டியா கொண்டு வந்து இறக்குறான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்க ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்றான், எனக்குன்னு சொந்தமான வெள்ளியும் பொண்ணை என்ன செய்ய போறேன், கர்த்தருக்குன்னு ஒரு பங்கனை இவ்வளவு வருஷமா சேர்த்து வச்சதெல்லாம் கொண்டு வந்து நான் கொடுத்துறேன் ஆலயத்துக்கு. இப்ப நான் பெருசனலா எனக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறேன்ல, அதுல என்ன செய்ய போறேன், கொண்டு வந்து கர்த்தருக்கு நான் கொடுக்க போறேன் என்று இவன் என்ன செய்யறான், கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆலயம் கட்டப்படுவதற்கு பாருங்க, மாத்திரம் கொடுத்தது பல கோடி ரூபாய் மதிப்பு பெறும் என்று வேத வல்லுநர்கள் இதை கணக்கு போட்டு சொல்லுறாரு. இவ்வளவு கணக்கு போட்டு சொல்றதுக்கு டைம் இல்லை, இதெல்லாம் சொல்லிடுவேன். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் சொன்னது மாதிரியே அவ்வளவு சொல்றாங்க. எத்தனையோ கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாயை தாண்டுதான் அவன் கொடுத்தது. மாத்திரம் 4000 கோடியை தாண்டி போகுதான் பாருங்க.
தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு பாருங்க, கொடுக்கிறதுக்கு இவ்வளவு இவன்ட்ட இருந்திருக்கும்னா, அப்ப இவன் மொத்தமா சம்பாதிச்சு வச்சது எவ்வளவு இருந்திருக்கும்? சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆலயத்துக்கு ஒரு பங்கு சம்பாதிச்சு வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டே வந்திருக்கிறான். அதை கொடுத்துட்டாங்க கர்த்தருக்கு. அடுத்து என் சொந்தமான, எனக்குன்னு சொந்தமான வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்கிறான். இவ்வளவு இவன் கொடுத்தானே, அப்ப இவன்ட்ட எவ்வளவு இருந்திருக்கும்? எவ்வளவு இவன்ட்ட இருந்திருக்கும்? சரி, ரைட். இவ்வளத்தையும் இவனுக்கு கொடுத்தது கர்த்தரா சாத்தானா? சத்தம் கம்மியா இருக்குதே. கர்த்தரு. என்ன கர்த்தரு? என்ன கர்த்தரு? நல்லா சொல்லுங்க. யாருங்க? 16 வயசா இருக்கும் பொழுது அவங்க அப்பாவோட ஆட்டுக்குட்டி 10-15 ஆட்டுக்குட்டியை காட்டுக்குள்ள மேய்ச்சிக்கிட்டு கிடந்தவன். மனதிலே வையுங்கள், மனதிலே வையுங்கள். இன்னைக்கு ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்துல 40 வருஷம் அவன் அரசாட்சி ஆடுறான். இங்க 4 வருஷத்துல பிடிங்கி விட்டுறாங்க ஆட்சிய. 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்துல ராஜா உட்கார்ந்து இருக்கிறான். செல்வ செழிப்பா வாழ்றான். எவ்வளவு வெற்றிகள், எவ்வளவு செல்வ செழிப்புகள் பாருங்க அவனுக்கு. எவ்வளத்தையும் இவனுக்கு கொடுத்தது யாருன்னா கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சாத்தான் கிடையாது, கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த காலத்திலேயே கர்த்தரை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம், கர்த்தரை குறித்த ஒரு பெரிய உயர்ந்த ஒரு பாருங்க ஒரு படம். கர்த்தரா, அவர் மேல அவ்வளவு பிரியம், அவ்வளவு பாசம், அவரோட அன்பு, அவ்வளவு நேசம். அவரை குறித்து பாடுகிறான். அவன் பாடின சங்கீதத்தை தான் நாம் இங்க என்ன செய்யறோம், சங்கீத புஸ்தகங்களிலே வாசிக்கிற. கிட்டத்தட்ட 70-80 சங்கீதத்தை அவனே என்ன செஞ்சிருக்கிறான், பாடி இருக்கிறான். 150 சங்கீதமும் தாவீதுடைய சங்கீதம் கிடையாது. சாலமோன் பாடி இருக்கிறாரு, மோசே பாடி இருக்கிறாரு, ஆகாபின் சங்கீதம் இருக்கிறது, இன்னும் சில ஆட்கள்லாம் பாடி இருக்கிறாங்க. தாவீது மாத்திரம் பாடின சங்கீதமே கிட்டத்தட்ட 80-70 சங்கீதம் சொல்றாங்க கணக்கு போட்டு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது, ஐஸ்வர்யங்கள் எப்படி வருகிறது, ஒரு மனுஷனை ஆசீர்வாதங்கள் எப்படி கவர்ந்து இழுக்கிறது என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சபையில பணம்லாம் பிரசங்கம் பண்ணல, பொருள்லாம் பிரசங்கம் பண்ணல. அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை, கிறுக்குத்தனத்தை ஒரு நாள் நாங்க இந்த சபையில பிரசங்கம் பண்ணவே மாட்டோம். பணம்லாம் பிரசவம் பண்றது கிடையாது, பொருள் பிரசவம் பண்றது கிடையவே கிடையாது. கர்த்தர் அவருடைய கல்வாரி சிலுவை, அவருடைய வார்த்தை, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவரை குறித்த அறிவு, அதை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இதை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எல்லா நன்மைகள் வந்து பலிக்க ஆரம்பிக்கிறது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்றால் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே வரும் பொழுது, தேவனை அறிகிற அறிவிலே பெருகி கொண்டே வரும் பொழுது. ஆகையெல்லாம் சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெறுகிறது. கிருபையும் சமாதானமும் மாத்திரமல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் விதமாக என்ன செய்கிறது, நமக்கு பெருகிறது. அவை தேவனுடைய பிள்ளைகள் எதை காட்டிலும் எதை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவை என்ன செய்ய வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். ஆகவே ஆலயத்துக்குன்னு இவ்வளவு கொடுக்கிறான். ஆலயத்துக்குன்னு இவ்வளவு கொடுத்திருந்தானா, தனக்கு சொந்தமானதெல்லாம் அவ்வளவு கொடுத்திருந்தானா, அவன்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தாவீது மரிக்கும் போது அவன் எவ்வாறு அவன் மரித்தான் என்று சொன்னால் வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். இங்கே தாவீதை குறித்து நான் வாசிக்கிறோம். தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே என்ன செய்தான்? என்ன மாதிரி வாழ்க்கைங்க, என்ன மாதிரி வாழ்வு பாருங்க. தீர்க்காயுசாய் வாழ்ந்தான். அப்புறம் உங்க பைபிளை பாருங்க, உங்க பைபிளை பார்த்து பதில் சொல்லுங்க. என்னது, எப்படி மரித்தான்? சாகும்போது பிச்சைக்காரனா மரிக்கல, விளங்கும்படியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் மரிக்கும் பொழுது ஓட்டாண்டியா, ஒரு பரதேசி பண்டாரமா, ஒண்ணுமில்லாத அவன என்ன செய்யல, மரிக்கல. சில ஆட்கள் பாருங்க, வயசான காலத்துல பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே வைக்காம என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. போனது மாத்திரம் இல்ல, கடைங்காரால விட்டுட்டு போயிடுறது. எப்படி விட்டு போயிடுது? மனைவியும் பிள்ளையும் கட்டு போ, நான் பட்ட கடனை என்ன செஞ்சிரு. இது ஒரு வாழ்க்கையா? மனைவியும் பிள்ளையும் சேர்ந்து கடனையும்
எல்லாம் கட்டுங்க போங்க, நான் குடிச்சு கடை வாங்கின எல்லாத்தையும் இருந்துச்சிங்க. செத்த பிறகு வை வாங்குவாப்புல இருந்தாலும். மண்டையை போட்ட பிறகு புதைச்சது பிறகு வை வாங்குற ஒரே ஆள் யாருன்னா விளங்குதுன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், மரிக்கும் போது ஏழையா மரிக்கல, பிச்சைக்காரனா மரிக்கல, தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே என்ன செய்தார்? இப்படிப்பட்ட வாழ்வை தான் கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வாழ்வு. போதுமாப்பா விடுங்க, நீ நான் கர்த்தர்ட்ட போறேன் அப்படின்னு நீங்க என்ன செய்ய? வாயை திறந்து போதுமாப்பா 4 தலைமுறையை பார்த்தாச்சு, நான் போறேன், இனிமேல் வண்டி இழுக்காது. புரியுது நினைக்கிறேன் சொல்றது. 40 வயசுல சிலருக்கு வந்து வண்டி இழுக்கலன்னு சொல்லி பொய் சொல்றது. எத்தனை வயசுல? 40 வயசு, 50 வயசு, 60 வயசுல ஒரு வயசே கிடையாது, 65 வயசுல ஒரு வயசே கிடையாது. குறைஞ்சது 80 தான் ரீச் பண்ணிட வேணாம்? சந்தோஷமே இல்லையா? குளிர்தோ? குறைஞ்சது எத்தனை ரீச் பண்ணிடணும்? நான் 80 ரீச் பண்ணுவேன். ஆமே, குறைஞ்சது. கூடுனது. ஆனா ஒண்ணு நிச்சயம், மறிச்சு நான் பரலோகம் போகும்போது குடும்பத்தார்களை யாரையும் கடங்காரனை விட்டுட்டு போக மாட்டேன். நான் சம்பாரிச்சு வச்சதேவே 4 தடவைக்கு சாப்பிடலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் வரணும். சில கிறிஸ்தவங்களுக்கு இந்த எண்ணமே கிடையாது. கூப்பிட்டு சொல்றது, அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிறது இந்த பைபிள் ஒண்ணுதான், நான் பிடிச்சிக்க. அவன் கேட்கிறான், ஏயா இந்த பைபிள்னால உனக்கு ஒரு லாபம் இல்லையில? இது வரைக்கும் 40 வருஷம் இந்த பைபிளை நீ தூக்கி இருக்கிற. நான் பொய் சொல்லல, ஏதோ பாஸ்ட் மூல கோளாறுல பேசிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறேன். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பாட்ட வேறு ஒன்றும் இல்லப்பா, இந்த பைபிள் தான் என்ன செய்யுது, இந்த வச்சுக்க. அவன் என்ன கேட்குறான்? ஏப்பா 40 வருஷமா சர்ச்சு போனேன், இந்த பைபிள் தூக்கிட்டு போனையே, இந்த பைபிள்னால உனக்கு ஒரு லாபம் இல்லை, ஒரு லாபமே இல்லாத பைபிள் ஏட்ட நீ கொடுக்குறியாக்கும், அது நீயே கொண்டு போயிருப்போ, உன்னை புதைக்கும் போது சேர்த்து செஞ்சிருவேன். அதை நான் ரியலா பேசுறேன், சும்மா விளையாண்டுக்கிட்டு பேசல. நான் எதையாதும் 40 வருஷமும் பைபிளை தூக்கி இருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சுகம் இல்லை, பிள்ளைகளுக்கு மனைவி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரா? ஒரு ஏழை ஆண்டவரா? ஒரு தரித்திர சாமியா? ஒரு ஒண்ணுமில்லாத ஆளா? இதுக்கு அவர் வந்து சிலுவையில் மரிச்சாரா? நம்மளை ஒண்ணுமில்லாத ஆள் ஆக்குறதுக்கு? சிலுவையில் என்ன சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு? அதெல்லாம் குறித்து இந்த பைபிள் இல்லையா ஒண்ணுமே? உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே நீங்கள் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு, அதெல்லாம் விளங்கவே இல்லையா பைபிள்ல? எல்லாம் இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காமிங்க, நல்ல மாதிரியா இருங்க, நல்ல லெவலுக்கு வாங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை வார்த்தையை விசுவாசிங்க. அநேக கிறிஸ்தவர்களை போல தடவிக்கிட்டு அப்படியே கஞ்சிக்கு வெளியெல்லாம் அப்படியே கருமாயப்பட்டுக்கிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் உங்க பிள்ளை பார்ப்பான். செத்தாலும் ஜாமீனை தவிர நீ ஊரை சர்ச்சுக்குன்னு செய்ய மாட்டேன். நான் என்ன மூச்சையங்கானா பேச்சையங்கானா? உண்மை என்பதை தெரிந்து கொள்ள உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு வருஷமா நீ சபைக்கு போயிருக்கப்பா, நீ போயிருக்கமா? உன் ஆண்டவர் உனக்கு ஒன்றும் செய்யலையா? உனக்கு ஒன்றுமே கொடுக்கலையா? உன்னை தரித்திரம் தான் விட்டுருக்கிறார் அந்த ஆண்டவர். அப்போ என்னையும் தரித்திரம் தான் ஆக்குவார். அப்போ என்னை விட்டுரு வேணாம். நம்ம பிள்ளைகள் நம்மளை விட என்ன செய்கிறாங்க ரொம்ப தெளிவா? அது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனு எப்படி இருக்கிறாங்க நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் விசுவாசிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், கண்ணை திறந்து வேதத்தை வாசிக்கணும், அதிகமாய் தேவன் அறிகிற அறிவில் வளரணும், அதில் வாஞ்சையாக இருக்கணும். அதில் போகும்போது எல்லா ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. பிள்ளை பார்க்குறான், ஆசீர்வாதம் எப்படி வருது? நெத்தி வேர்வை சிந்துறனால வரல, மாங்குன்னு உழைக்கிறனால மாத்திரம் இல்லை, வேலை பார்க்கணும், அதெல்லாம் ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனால் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யம் எப்படி வருகிறது? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. நம்ம இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறான். ஓஹோ, நம்ம உழைக்கிறனால, நம்ம பேச்சு திறமையினால, நம்ம சர்டிபிகேட்னால இந்த உலகத்துல மேல வர முடியாது. இந்த உலகம் கால வாரி விடுகிற உலகம், பிடுங்குகிற உலகம். இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா ஒரே வழி தேவனை அறிகிற அறிவு. கல்வாரி சிலுவை குறித்த வெளிப்பாடு. இதன் மூலமான ஆசீர்வாதம் வருகிறது என்று பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அவங்க பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள், வாழ்ந்து சுகமாய் இருப்பார்கள். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் என்ன செய்யுங்க, ஆழமாய் கவனியுங்கள். தாவீது மரிக்கும் பொழுது அவன் ஒண்ணுமில்லாத ஒரு ஆளை மரிக்கல,
அவன் தீர்க்காயுசாய் மரித்தான், ஐஸ்வர்யவானாய் மரித்தான், நல்ல முதிர் வயதிலே அவன் மரித்தான், மகிமை உள்ளவனாய் அவன் மரித்தான் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஐஸ்வர்ய சம்பன்னர் தம்முடைய ஜனங்களும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படி என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறார். இப்ப அவர் விரும்பினால் மாத்திரம் போதாது, நீங்க என்ன செய்யணும்? விரும்பணும். ஆமென். ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பாமல் போனீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு தூரமாய் விலகி போய்விடும் என்று நாம் சத்தியவேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். ஆகவே ஆபிரகாம் வாழ்க்கை குறித்து பார்த்தோம், ஈசாக்கின் வாழ்க்கை குறித்து பார்த்தோம், யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை குறித்து பார்த்தோம். இங்கே தாவீதை குறித்து என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்ப ஐஸ்வர்ய சம்பன்னர் எதை விரும்புகிறார்? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே அவருக்காக ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறார். ஓகே, சாலமோனை குறித்து பார்ப்போம். சாலமோனுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர் விளங்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில மட்டுமல்ல, தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் பாருங்க வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனர் என்பதை அவர் விளங்க பண்ணினார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இங்கே சாலமோன் கர்த்தருக்கு பலியிடுகிறான். அன்று இரவிலே கர்த்தர் சொப்பனத்தில் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீ விரும்புகிறதை கேள், நான் என்ன செய்யறதை உனக்கு தருகிறேன். நம்ம என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவரே ஒரு 25 பவுன் கொடுத்துட்டீங்கன்னா எப்படியா நான் பிழைச்சிக்கிறேன் ஆண்டவரே. 25 பவுன் கொடுத்தீங்கன்னா எப்படியா பிழைச்சிக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவரே ஒரு 10 சென்ட் இடம் கொடுத்தா போதும் ஆண்டவரே, நான் பாட்டுக்கிட்டு செஞ்சு விவசாயம் செஞ்சு பிழைச்சிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு 1.25 சென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு வீடை கட்டி செஞ்சுக்கிறேன், நான் பாட்டுக்கு வாடகை இல்லாம. ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க, அப்படி தானே? உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வி நானே கேட்குறேன். ஆண்டவரே ஒரு 15 பவுனாக இருந்தால் போதும் ஆண்டவரே, என் பிள்ளை எப்படியாவது செஞ்சிருவேன், கரை சேர்த்துருவேன் ஆண்டவரே. கர்த்தர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் சாட்லாம் கொடுத்துட்டு வரல, நாளைக்கு நைட்டு வருவேன் தம்பி என்னன்னு யோசித்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வரல. டக்குன்னு நைட்டில் வர்றாரு, வந்தோடனே கேட்குறாரு என்ன வேணும்னு சொல்லி. அவ்வளோதான். என்ன அவன் கேட்டான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாய விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் இருந்ததும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தர் பேசுறாரு, நீ கேட்டது உகந்த காரியமாக இருந்தது என்று. சரிப்பா, சந்தோஷம், மகிழ்ச்சி. நீ கேட்ட காரியம் உகந்த காரியம். ஞானத்தை கேட்ட, ஞானமும் உணர்வு உள்ள இருதயத்தை கேட்ட, சந்தோஷம். இந்தா ஞானமும் இருதயம் உள்ள இருதயத்தின் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தின்னு செஞ்சுக்க, இந்த வச்சுக்க.
டாட்டா பாய் பாய், இன்னொரு நாளைக்கு சந்திப்போம், see you அப்படிலாம் சொல்லிட்டு போயிடல. கர்த்தர் சொல்றாரு, நீ கேட்டதை நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். இப்ப நீ கேட்காதது என்ன செய்யற, நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு அங்க சில காரியத்தை கொடுக்கிறாரு. எதை கொடுக்கிறாரு? நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமையையும், என்னது மகிமையை உனக்கு என்ன செய்தேன், நான் கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கேட்காமலேயே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்தை வாஞ்சிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை வாஞ்சிக்கும் பொழுது, அவரை அறிகிற அறிவை வாஞ்சிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்வர்யங்கள் வருகிறது. ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்வர்யங்கள் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும் அப்படின்னு 21 நாள் உபவாசம் போட்டு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்துருவான்னு சொல்லி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல இல்ல, கவனிங்க. வாஞ்சிக்க வேண்டிய காரியத்தை வாஞ்சிக்கும் பொழுது, ஆசைப்படுகிற காரியத்தை ஆசைப்படும் பொழுது, விரும்ப வேண்டிய காரியத்தை விரும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஞானத்தை அவன் கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் எனக்கு என்ன செஞ்சேன், உனக்கு தந்தேன். அப்ப ஐஸ்வர்யங்கள் எப்படி வருகிறது? தானாவே வருகிறது. ஐஸ்வர்யம் எப்படி வருது? தானாவே என்ன செய்கிறது? வருகிறது. நான் சொல்லுகிறேன், தேவனை அறிகிற அறிவை வாஞ்சியுங்கள், தேவனை அறிகிற அறிவை விரும்புங்கள், அதுக்காக நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்குங்கள். எந்த நேரமும் போன்லயே உட்காந்து தேவையில்லாத புரோகிராம்லாம் பார்த்து வருஷத்தையும் காலத்தையும் வீணாக்கி எதிர்காலத்தை கெடுத்துடாதீங்க. செல்போன் என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் செல்போன்ல எவனாவது எதையாவது அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதை அனுப்புறது பிசாசா கூட இருக்கலாம். பிசாசா? அந்த ஆள்ல நான் அனுப்பிச்சியா? அந்த ஆளுக்கு பின்னால பிசாசு தான் இருக்கிறான். உங்க நேரத்தை உங்க காலத்தை எல்லாத்தையும் வீணாக்கி, உங்களை தரித்திரனாக்கி, உங்களை முடவனாக்கி, உங்களை ஒழும்பு விடாம பண்றதுக்கு பிசாசு சில பொல்லாத ஆட்களை பயன்படுத்துறான். ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூப், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய கிட்டத்தட்ட 95% மேலே வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே பொய்யா. எல்லாம் இருக்கிறீங்களா? அவன் ஒரு ரூம் போட்டு இதெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடிட் பண்ணி இதுக்குன்னே சில ஆட்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம், தமிழ்நாட்டிலையும் பல பகுதிகளிலேயும். அதனால் வர்ற நியூஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி, ஓ அப்பா அப்படியா, அச்சா அங்கே போச்சா இங்கே போச்சா அது போச்சு, என்ன பண்ண பார்க்குறீங்க நீங்கள்? அவன் அனுப்பிச்சு விட்டு அவன் பாட்டுக்கு காசை சம்பாரிச்சு அவன் பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா பொன்னாட்டி பிள்ளையோட. இவங்க ப்ரோக்ராமை பார்த்த ஆட்கள் இவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தூக்கம் வராமல் கடைசியில் சீக்கிரத்தில் மண்டையை போட்டு பரவத்துக்கு போயிட்டாங்க. நான் பொய் சொல்லலை, மிகைப்படுத்தி பேசலை, உண்மையை பேசுகிறேன். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு சீக்கிரமாய் மரித்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பலவிதமான காரியத்தை மண்டைகளை போட்டு திரிச்சு நைட்டு பலுமா, அங்கே இப்படியா இங்கே இப்படியா, அங்கே வந்து இப்படி ஆயிடுச்சான், இங்கே அப்படிச்சான், வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் அதை எனக்கு ஃபார்வேர்டு பண்ணானா. அவருக்கு யார் ஃபார்வேர்டு பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? திட்டமாக தெரிந்து கொள்கிற சில காரியங்கள்லாம் மனதில் அதவே நீங்கள் யோசித்துக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு அதோடையே நீங்கள் போக அதோடய படுக்கிறீங்கன்னா சீக்கிரம் உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஃபால்ட் ஆயிரும். என்ன அமைதியா இருக்கீங்க? உடம்புல ஒரு சிஸ்டம் என்ன செஞ்சிடும், எல்லாமே ஹார்ட்டு, கிட்னி, அது இது எல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் ஃபால்ட் ஆயிரும். ஃபால்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. எப்போது நேரத்தை கர்த்தருடைய வார்த்தையில் செலவிடுங்க, தேவனை அறிவி வளருங்க, சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும். சிலருக்கு வளங்களை நினைக்கிறேன், உங்கள் சரீரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். தீர்க்காயுசா என்ன செய்யும், அது ஓட ஆரம்பிக்கும். கிட்னி, பிரெயின்ஸ் எல்லாம் என்ன செய்யும், நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எதில் நேரத்தை செலவிடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நேரத்தை செலவிடும் பொழுது, இதில் நேரத்தை செலவிடும் பொழுது சரீரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறது மாத்திரமல்ல, எல்லா ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை வர ஆரம்பிக்கும். ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் எப்படி வருகிறது என்பதை கவனியுங்கள், எப்படி வருகிறது என்பதை கவனியுங்கள், எப்படி வருகிறது என்பதை கவனியுங்கள். ஆமென். இப்படித்தான் வருகிறது. ஆகவே சாலமோன் கேட்க வேண்டிய காரியத்தை கேட்டான்.
கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஐஸ்வர்யத்தை நிறைய கொடுத்துட்டாரு. சத்தியவேதத்தில் நான் வாசிக்கிறோம், சாலமோனுடைய பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னினாலே செய்யப்பட்டதாம். எதனாலே? பொய் சொல்லாம சொல்லுங்க. இங்க இருக்கிற யாராவதும் தங்கத்தட்டில் சோறு போட்டு சாப்பிட்றீங்களா? வெள்ளி தட்டில்? ஃபஸ்ட்டு சும்மா இருக்கு நீங்கள் வாட்டுக்கு காலங்காத்தால ஏன் இப்படி அப்படின்லாம் சிலர் யோசிக்கிறாங்க. பொய் சொல்லலை, சாலமோன் அதில் தான் சாப்பிட்டான். இப்போ வாசிக்க போகிறேன். வாசிப்போமா? வாசிங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோனின் வனம் என்கிற மாளிகையிலே பனிமுட்டுகளையும் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினாலே செய்யப்படவில்லை. ஒன்றும் எதனாலே செய்யப்படவில்லை? எல்லா பொருளுமே எதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? பான பாத்திரங்கள். பானம்னா குடிக்கிறது இல்லையா? சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் என்ன செய்யப்படவில்லை? இன்னைக்கு மக்கள் வெள்ளி கிடைச்சிட்டா கூட போதும் பாஸ்டர், வெள்ளி ஒரு பொருளாவே என்னப்படலையா, ஒரு பொருட்டாவே நினைக்கலையே, தூக்கி இங்கே போடுறாங்கட்டு. அதை அங்கே கொண்டு வர்றீங்க. உள்ளே கொண்டு வந்தால் சுத்த பொண்ணை கொண்டு வா, வெள்ளியெல்லாம் கொண்டு வராது. அது அங்கே அது ரூம் வச்சுருக்கேன் பாரு, அங்கே கொட்டி வச்சுட்டு போ சாட்டில். வெள்ளிய ஒரு பொருளாவே நினைக்கலையாம். தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே நாம் வரும் பொழுது வெள்ளியும் பொண்ணு எப்படி வருகிறது என்பதை கவனியுங்கள். வெள்ளி பொண்ணு பணம் அதை குறித்து இங்கே போதிக்கல, இந்த சபையில் போதிக்க மாட்டோம். தேவனை குறித்து, அவருடைய வார்த்தை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய ரத்தத்தை குறித்து, அவருடைய கல்வாரி குறித்து, அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை குறித்து இங்கே பிரசங்கிப்போம். இதை கேட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஆசீர்வாதங்கள் இப்படி வர ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆகவே பனிமூட்டுகள் எல்லாம் பசும்பொன்னினால் என்ன செய்யப்பட்டது? இன்றைக்கு நாம் பிளாஸ்டிக் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன உலகம்? வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்குது? பிளாஸ்டிக் தான். வெங்கல பானை சட்டி கிட்டியில் எங்கள் வீட்டில் நிறையா கிடக்கும். வெங்கல பானையில் சோறாக்குவாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? வெங்கலம் தான் அங்கே எல்லாம் இருக்கும். வெங்கலம் எல்லாம் இருக்கிறீங்களா? அதெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னு கண்ணுக்கே தெரியல. சில்வரும் போச்சு, இப்போ அந்த ஈயப்பானை அலுமினிய பானை அதுவும் போச்சு. இப்போ சோறு மட்டும் ஏதாவது ஆக்கிடுவாங்க போலப்பா, ஏன்னா இது இலை உயிரில பிளாஸ்டிக் தான். அதனால அதை தவிர்த்த மற்ற எல்லாமே என்னதான்? A to Z எல்லாமே என்னது? பிளாஸ்டிக்கு. ஆனால் சாலமோனுடைய அரண்மனையில் வீட்டில் A to Z எல்லாமே தான். இவ்வளத்தையும் கொடுத்தது யாரு? பிசாசா? சாத்தானா? பிரதர் சும்மா இருங்க பிரதர், பிசாஸ் கொடுத்துட்டான் பிரதர் சாலமோனுக்கு. நீங்க வாசிக்க முடியும்? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சத்திய வேதத்திலிருந்து. சரி, இதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் எப்படி வருது தெரியுமா? தேவனை அறிகிற அறிவின் மூலமாய் வருகிறது. வெள்ளி ஒரு பொருளாகவே என்ன செய்யப்படவில்லை, எண்ணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பு 27வது வசனத்தை, 10ஆம் அதிகாரம் 27. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போல, கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான். மரம் கேதுரு மரம் இன்னைக்கு தேக்கு மரம் மாதிரி. நம்ம ஊரில் கிராமங்களுக்கு போனீங்கன்னா சோறாக்குறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு சுப்பி பறக்க போவாங்க. என்ன பறக்க போவாங்க? சுப்பினா கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. விறகு பறக்க என்ன செய்வாங்க? போவாங்க. ஏன்னா மழை காலம் வரப்போகுது, குளிர் காலம் வரப்போகுது. அந்த வெயில் காலத்தில் என்ன செய்வாங்க? எடுத்து கொண்டு வந்து அந்த அடுப்பாங்கரைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், அதில் அடுக்கி நல்லா என்ன செய்வாங்க? காய வச்சுருப்பாங்க. எதுக்கு? காப்பி தண்ணி போடுறதுக்கு. என்ன தண்ணி? ஆமாம், கிராமத்தில் எப்படி தான் சொல்லுவாங்க? காப்பி தண்ணி, டீ தண்ணி. டீன்னு சொல்ல மாட்டாங்க, காஃபிலாம் சொல்ல மாட்டாங்க.
நீங்கள்லாம் சிட்டி, அதனால் நீங்களாம் நாகரிகமாக என்ன செய்வீங்க, டீக்கா. நாங்கள்லாம் கிராமம். நான் பார்க்குறீங்க, கேதுரு மரத்தை காட்டத்தி மரம் சும்மா ரோட்டில் கிடக்கிற மரத்தை மாதிரி அடிச்சு குடோன் மாதிரி ஏக்கர் கணக்கில் அடிக்க வச்சிருக்கான் பாருங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பாருங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 27வது அதிகாரத்தில், வெள்ளியை கற்களை போலவும் குவித்து வைத்தான். எதை போல? நம்ம அப்பப்போ பீரோக்குள்ள இருக்க கூட அந்த 2 கிராம் எடுத்து அப்பப்போ பார்த்துக்கிறோம், இருக்குதா போயிடுச்சா, ஏய் தோத்துறோம், இருக்குது இருந்து அங்கே இருந்துக்க, எல்லாம் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? கர்த்தர் யார் என்பதை பாருங்கள், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவர் எதை விரும்புகிறார் என்பதை கவனியுங்கள். நாம ஒரு ஏழையா, ஒரு பசியிலையும் பட்டினிலையும் அன்றாட பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அப்படியே கருமாயப்பட்டு நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புகிறார் என்று அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மைண்ட்ல அப்படியே செட் பண்ணிட்டாங்க. சபையில போதிச்சு 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 செட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சபையில எல்லா சபைகளும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஏழையா தான் இருக்கிறாரு, சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏழையா தான். இதை ஆராய்ச்சி பண்ண ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னதாக, நல்லா கவனிங்க, இதை மறந்துடாதீங்க யாரும், 150 வருஷத்துக்கு முன்னதாக, 200 வருஷத்துக்கு முன்னதாக நீங்க சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் நீங்க சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் மிஷினரிகள் இருந்தாங்களோ, ஊழியக்காரங்களும் இருந்தாங்களோ, அந்த இடத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேயே நல்ல படித்த ஒரு ஆள் யார் இருப்பார்னா அந்த பாஸ்டர் தான். அந்த ஊர்லேயே படித்தவர் யாராவது இருப்பா, அந்த பாஸ்டர் தான் இருப்பார். ரெண்டாவது சொல்கிறாங்க, அந்த ஊர்லேயே நல்ல செல்வ செழிப்பா நல்ல வசதியாக வாழக்கூடியவர் யார் தான் இருப்பா, அந்த பாஸ்டர் தான் இருப்பார். அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே சாதாரணமாக கஷ்டப்படுற மக்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஊர்லேயே நல்ல படித்த மனுஷனை யாராவது இருப்பா. 200 வருஷத்துக்கு முன்னதாக, 150 வருஷத்துக்கு முன்னதாக எப்படியோ தரித்திரம் என்கிறது சபைக்குள்ள நுழைஞ்சு எப்படியே இது என்ன செஞ்சிருச்சு, சபை மூலமாக பிரசங்கிக்கப்பட்டு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ரொம்ப படிக்காத ஒரு ஆள் யாருன்னா இப்ப விளங்கின்னு நினைக்கிறேன். விளங்கிருச்சா? இப்ப படிக்காத ஆள் யாருதான்? நான் அதாவது படிக்காத ஆளை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரு, படிக்காத ஆளை கர்த்தர் விட்டுருவாரு, ஊழியத்துக்கு அழைக்க மாட்டாரு அப்படி சொல்ல வரவே இல்லை. நான் என்ன சொல்றது புரிஞ்சுக்கங்க சரியா. ஒண்ணுமே படிக்காத ஆளை கர்த்தர் ஊழியக்காரனை மாத்தி என்ன செய்ய முடியும், அவரால் நிறுத்த முடியும். ஆனா நான் என்ன சொல்றது சரியா கவனிங்க. இன்னைக்கு படிக்கவே வேணாம் ஒன்றும், அப்படி ஒன்றும் பெருசா போதும், 5வது படிச்சா போதும், 3வது படிச்சா போதும், ஊழியத்துக்கு போயிடுவோம் அப்படி வர்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பல பகுதிகளில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் விசுவாசிகள் கூட பரவாயில்ல நல்லா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் அப்படி சாப்பாட்டு வழி இல்லாமல் உட்காந்துருக்க ஒரே ஆள் யாரு தான்? ஒத்துக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? பிசாசு ஒரு சதி பண்ணி, என்ன பண்ணி, ஒரு சதி பண்ணி இந்த தரித்திரத்தை சில ஆட்கள் மூலமாக, சில ஊழியக்காரர்கள் மூலமாக பிரசங்கிக்க வச்சு சபைக்குள் நுழைச்சி விட்டு இதை என்ன செஞ்சுட்டான், அடிச்சு விட்டான். அதனால பாருங்க, இன்னைக்கு சம மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல, முக்காவாசி இடங்கள்ல பரிதபிக்கப்பட்டவர்களா, ஒரு நல்ல ட்ரெஸ் கூட வாங்கி கொடுத்த முடியாத அளவுக்கு, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு அவ்வளவும் பார்த்தீங்கன்னா அப்படி கஷ்டத்தில் ஏழ்மையில் கேட்டால், இதுதான் பிரதர் கர்த்தருடைய சித்தம், இதுதான் பிரதர் கர்த்தர் நடத்துகிற பாதை, அடியேனை கர்த்தர் இந்த தரித்திரத்தின் பாதைகளை நடத்தி சோதித்து கொண்டு இருக்கிறார். சபைக்கு சாட்சி சொல்ல விட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த மாதிரி நடத்துக்கு வந்துடுறாங்க. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் மக்கள், தாவீது, சாலமோன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவனை அறிகிற அறிவுக்கு என்ன செய்தார்கள், முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தார்கள். ஆகையால் பண விஷயத்திலே, பொருளாதார விஷயத்திலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், ஆசீர்வதிக்க
பட்டார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சாலமோனை பார்த்து சொன்னார், உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் இருப்பது இல்லை. எதிலே உனக்கு முன்பதாக சரியானவன் உனக்கு முன்பதாகவும் இருந்ததில்லை, உனக்கு பின்னாக இருந்ததில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஒன்று, ஞானத்தில் உனக்கு முன்னதாக உனக்கு பின்னதாக உனக்கு சரியானவன் யார் இல்லைன்னு சொன்னார். வாசிங்க 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 ராஜாக்கள் 10:23. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். என்ன செய்தவனாயிருந்தான்? பூமியின் சகல ராஜ்யங்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? சிறந்தவனாயிருந்தான். எனவே தேவனுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களை பார்க்கிலும் நானும் நீங்களும் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாய் இருப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு, முடிஞ்ச நாடியை பிடிச்சி கூட சொல்லிடுங்க. அவங்க நாடியை பிடிச்சி சொல்லுங்க, நாடியை பிடிச்சி சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? சொல்றீங்களா? ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாய் நீங்கள் இருப்பதுதான் தேவனுடைய திட்டம். என்ன மாதிரி திட்டங்க? எந்த முதலமைச்சர் கொண்டு வராத திட்டம், எந்த ஜனாதிபதி எந்த பிரதமர் கொண்டு வராத திட்டம், தேவன் போட்டு வைத்திருக்கிற திட்டம். ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க. அவர் சொல்றாரு, சாலமோனை குறித்து மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் குறித்து என்னுடைய திட்டம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பூமியிலே அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து மீதமுள்ளதை பார்க்க. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தாவே, நான் பணம் ஓட மாட்டேன், நான் பொருள் ஓட மாட்டேன். தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, அதுக்காக ரூமை பூட்ட போகிறேன், அதுக்காக வேதத்தை மணிக்கணக்கில் வாசிக்க போகிறேன், அதுக்காக மணிக்கணக்கில் அந்நிய பாஷையில் இருந்து ஜெபிக்க போகிறேன். நான் ஐஸ்வர்யத்தை தேடி ஓட மாட்டேன், நான் பணத்தை தேடி ஓட மாட்டேன், நான் பொருளை தேடி ஓட மாட்டேன். நான் உம்மை தேடுறேன், உடைய வார்த்தையை தேடுறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தாவே, நான் முழங்கால் படிக்கிடுறேன்பா, மொட்டியை முடக்கிறேன் உடைய பிரசனத்தில். தேவன் அறிகிற அறிவுக்குள்ள நான் வரப்போறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. கல்வாரி குறித்த அறிவை தாங்க. கல்வாரி சிலுவிலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் என்பது குறித்த அறிவு எனக்கு தாங்க ஆண்டவரே. வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே எனக்கு. அதுக்காக நேரத்தை ஒதுக்க போறேன். செல்போன் ஆஃப் பண்ணி ஓரத்தில் போட போறேன். தேவையில்லாத பார்த்து மூளையை நான் குழப்பிக்கிற மாட்டேன், மனதை குழப்பிக்கிற மாட்டேன். உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓ, என் கண்களை திறந்துருளுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.